உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. நம்மில் அநேகர் விண்ணப்பம் பண்ணியும், அதாவது தேவனிடத்தில் நமது தேவைகளுக்காக ஜபித்தும், எவைகளை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அவைகளை பெற்று உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, வருகிற போது அந்த பசியை தூண்டுகிற அந்த உணர்வுகள் அது எதனால் தூண்டப்படுகிறது என்றால், வயிற்றில், அதாவது ஸ்டமக், இறைப்பையில நான் உண்கிற உணவானது, சாப்பிடுகிற உணவு வாயின் வழியாக குரல் வளை வழியாய் இறைப்பைக்கு சென்றடைகிறது. அந்த உணவு செரிமானமாகி இறைப்பையை விட்டு சிறுகுடலுக்கு தள்ளப்பட்ட பிற்பாடு சற்று நேரம் கழித்து அந்த இறைப்பைக்குள்ளே சுரக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் ஒரு 0.5% HB உள்ளதுதான். விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களிலே பயன்படுத்தப்படுகிற கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அல்ல. அது பட்டுச்சுன்னா எரிஞ்சு போயிடும். ஆனால் குடல் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுடைய
வலிமையை, அதிக எரியின் தன்மையை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் வயிற்றில் இறைப்பைக்குள்ளே சுரக்கிற அந்த அமிலத்தன்மை 5% அமிலத்தன்மை தான் இருக்கும். அது டைல்யூட்டடாக இருக்கும். அதுதான் அந்த அமிலம் சுரக்கின்ற போது அந்த அமிலமானது அந்த உணவை, நாம் உண்கிற உணவை செரிமானம் செய்வதற்கு தான் அந்த அமிலம் பயன்படுகிறது. ஆனால் வயிற்றிலே உணவு இல்லாத போது அந்த வயிற்றின் இறைப்பையினுடைய உட்புற சுவர்களை, அந்த கொல என்று இருக்கிற ஒரு விதமான மியூக்கஸ் மெம்பரேன், அந்த மியூக்கஸ் மெம்பரேனை முற்றமாக அரித்துவிடும். அதை அரிக்க தொடங்குகிற போதுதான் நாம் பசியினுடைய அந்த வலிமையை உணர்கிறோம். பசி தூண்டப்படுகிற போது, அந்த பசி என்கிற வயிற்றுக்கு உணவு தேவை என்கிற அந்த உணர்வை தூண்டுகிற போது நாம் உண்ண வேண்டும். எதையாகிலும், கிடைக்கிற எதையாகிலும் சாப்பிட்டு தண்ணீரும் குடித்து விட்டால் அந்த வயிற்று பசியினுடைய உணர்வுகள் குறைந்து போகும், வயிறு சரியாகிவிடும். ஆனால் நம்மில் அநேகர் பசிக்காக உண்கிறதில்லை. ஆசைகளை, அபிலாசைகளை, பெருந்தீனியின் இச்சைகளை, மனிதனுக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம், மனித இயல்பு அளவுக்கு தேவையான பசியை ஆற்றுவதற்கு தேவையான உணவு தான் மனிதனுக்கு தேவை. உயிரோடு இருப்பதற்கு உணவு தேவை இல்லை என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் பெருந்தீனியின் இச்சை என்கிற ஒரு இச்சை நம்முடைய மாம்சத்திலே, மனித மாம்சத்திலே காணப்படுகிறது. நாய்கள் தான் கக்கினதை திரும்ப தின்னும். பெருந்தீனியின் இச்சை என்பது நாய்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று, அல்லது பன்றிகளுடைய குணாதிசயங்களில் ஒன்று, அல்லது மிருகங்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று. இந்த பெருந்தீனியின் இச்சை என்கிற மிருக குணத்தோடு வாழுகின்ற பூமியின் மனிதர்களிடத்தில் தோன்றுகிற தகாத விதமான ஒரு இச்சை தான் பெருந்தீனியின் இச்சை. நான் உணவு பசிக்கு உணவு அருந்துவது இச்சை என்று சொல்லவில்லை. அதை தகாத விதமாய் பலவிதமான உணவு பண்டங்களை காண்கிற போது இவைகள் அனைத்தையும் நான் சாப்பிட்டு விட வேண்டும், சாப்பிட்டு அனுபவித்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆசை, பேராசை தோன்றுகிறதே. அந்த பேராசையின் உணர்வு தான் மாமிசத்தின் இச்சை. கண்ட இடத்திலெல்லாம் கண்ட உணவுகளை கிடைக்கிறது என்று வாரி கட்டிக்கொண்டால் வயிற்றினுடைய செரிமானம் செத்துவிடும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்துவிடும், செரிமான பிரச்சனைகள் வந்துவிடும், வயிறு வீக்கமேறும், வாயு பெருக்கமேறும், பல வியாதிகளையும் அது கொண்டு வரும். இவைகளுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் உணவுக்காக இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தார், அன்றன்று உள்ள உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜபிக்கும்படி தம்மை பின்பற்றி வந்த சீடர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கற்றுக் கொடுத்தார். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்றன்றுள்ள உணவுக்காக பிரயாசப்படுகிறோம்? நிச்சயமாக இல்லையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, பல 100 வருடங்களுக்கு சேமித்து வைக்கிறதற்காக, உணவுப் பொருட்களை சம்பாதிப்பதற்குரிய பணத்தை சேமித்து வைப்பதற்காக எல்லா தீமைக்கு மேலாயிருக்கிற பண ஆசையோடு அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உணவை, வயிற்றுக்கு உணவு தேவை, உணவுக்கு வயிறும் வயிற்றுக்கு உணவும் போதுமானது. அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, அன்றன்று உள்ள பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்
என்று அவரிடத்தில் கேட்கும்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். ஆனால் நம்மில் அநேகர் பல தலைமுறைகளுக்கு, நமக்கு பின்வரும் சந்ததிகள் பல தலைமுறைகள் வாழ்வதற்குரிய உணவை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, சபதரித்துக் கொள்வதற்குரிய பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கும்படியாக தகாத விதமான இச்சைகளோடு, பேராசைகளோடு, மனதின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் அல்லது ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவது ஒன்று, மனிதனுக்கு ஆணும் பெண்ணுமாக மனிதனை உண்டாக்கின கர்த்தர் கணவனோடு, அதாவது ஆணோடு புருஷனோடு மனைவி இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தார். அவர்கள் மூலமாக சந்ததி பெருக்கமடைய வேண்டும், மனித இனம், மனித குலம் பெருக வேண்டும் என்பதற்காக தான் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். முதலாவது ஆணை படைத்தார், ஆணிலிருந்து பெண்ணை படைத்தார். ஆணுக்கு ஒரு பெண் தேவை என்று தேவன் உணர்ந்தபடியினால் ஆணிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து, எலும்பு மஜ்ஜையை எடுத்து, எலும்பு மஜ்ஜை தான் இரத்தத்தை, குரோமோசோம்களை, ஜீன்களை உருவாக்கும். அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஒரு பெண்ணை, ஆணின் எலும்பு, விலா எலும்பின் மஜ்ஜை, அந்த குருத்தெலும்பு பகுதியிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அதை ஆணுக்கு துணையாக கொடுக்கிறார். தேவன் செய்தது இயல்பாக தேவனுடைய மனவிருப்பத்தின்படி கொடுத்தது. தேவன் கொடுத்த தேவனுடைய மனவிருப்பத்தை மனிதன் தன்னுடைய தகாத நடத்தைகளுக்காக பயன்படுத்த தொடங்குகிற போது தான் அங்கு இச்சை தோன்றுகிறது. அந்த இச்சைதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக வலியுறுத்துகிறார். மிருகங்களைப் போல, அதாவது மாமிசத்தின் உணர்ச்சிகளை, உடல் உறவு, செக்சுவல், அதாவது ஆண் பெண் பாலுறவு உணர்ச்சிகளை தேவன் இயல்பாக எல்லா மனிதருக்குள்ளும் வைத்திருக்கிறார், மிருகங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார், பறவைகளுக்குள்ளும் வைத்திருக்கிறார், உயிருள்ள அனைத்து ஜீவ ஜந்துக்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார், மரம் செடி கொடிகளுக்குள்ளும் வைத்திருக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் ஒன்றும் தன்னிச்சையாக அங்கு உணர்ச்சி, உடல் உறவை நடப்பித்துக் கொள்வதில்லை. மிருகங்கள் தேவைப்படுகிற போது, தேவைப்படுகிற, அதற்கு ஒத்துழைக்கிற பெண் மிருகங்களோடு உடல் உறவை வைத்துக் கொள்ளுகிறது. பறவைகள், எல்லா பறவைகளும் கண்ட கண்ட பறவைகளோடு எல்லாம் உறவு வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் மனித இனம் இருக்கிறதே, ஒரு பெண்ணை கண்ட மாத்திரத்தில் அந்த பெண்ணோடு உடல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரே ஒரு மிருக ஜாதி மனிதர்களே. எல்லா மனிதர்களையும் நான் சொல்லவில்லை. மனுஷ வித்துக்களாக இருக்கிற மனிதர்களுக்கு அந்த குணாதிசயம் இருக்காது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அதை தேவன் தெளிவாக தெளிவுபடுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். எப்படி ஒருவருக்கொருவர் விரக தாபத்தினாலே, அதாவது காம இச்சையினாலே, அடக்கிக் கொள்ள முடியாத காம இச்சையினாலே ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் பொங்கி தகாத விதமாய், கணவன் மனைவி அல்ல அவர்கள், கணவன் மனைவிகளிலும் சிலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள். சில மனைவிகள் கணவனை தகுதியில்லாதவன் என்று எண்ணி கணவனை புறக்கணித்து தள்ளிவிட்டு பிற ஆடவர்களோடு தன்னுடைய உடலின்ப உணர்ச்சிகளை தணித்துக் கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். சில ஆண்களும் அப்படி. அதை ஆங்கில வார்த்தைகள் அடல்ட்ரஸ் அண்ட் அடல்ட்ரஸஸ் என்று சொல்லுகிறது. பேசிகள், விபச்சாரிகள் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரோமர் 1ஆம் அதிகாரம் அதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனக்கு இப்பொழுது அதை
எடுத்து வாசிப்பதற்கான சமயம் இல்லாதபடியினாலே நான் உங்களுக்கு ரோமர் 1ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் படித்து பார்க்கும்படி உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். விரக தாபத்தினாலே, மாமிசத்தின் உடலின்ப இச்சைகளின் உணர்ச்சிகளின் கட்டுக்கடங்காத உணர்ச்சி பெருக்கினாலே அந்த காம இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியாத ஆண்களும் பெண்களும் இவர்கள் யார்? மிருகங்களைப் போல, மனிதர்களைப் போல அல்ல. நீ இயல்பாக மனிதனாக இருக்கிறாய். மனித இயல்பிலே அந்த எண்ணம் உன்னால் அடக்கியாளப்பட வேண்டும். இச்சை அடக்கம் ஆவிக்குரிய நற்கனிகளிலே ஒன்று. 9வது நற்கனி இச்சை அடக்கம். உன் மாமிசத்தின் காம இச்சைகளை நீ அடக்கிக் கொள்ள வேண்டும். உன் வயிற்றின் பெருந்தீனியின் இச்சையின் உணர்ச்சிகளை நீ அடக்கிக் கொள்ள வேண்டும். உன்னால் அடக்கிக் கொள்ள முடியாத போது நீ என்ன செய்கிறாய்? மிருகங்களைப் போல விரக தாபத்தினாலே பொங்கி ஒருவருக்கொருவர் தகாத விதமாய் அந்த உடல் இன்ப காம உணர்ச்சிகளை அனுபவிக்க தொடங்குகிறீர்கள். மிருகங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இதை வெளிப்படையாக சொல்லுகிறேன் என்று யாரும் கோபம் கொள்ள வேண்டாம். வேதாகமத்திலே இருப்பவைகள் தான். வேதாகமத்திலே அந்த வார்த்தைகளாக இருக்கிறபடியினால் நம்மில் வெறும் அதை எடுத்து பயன்படுத்துவதில்லை. ஏதோ கூச்ச சுபாவம். அதை செய்கிறவர்களும் அதை பார்க்கிறவர்களும் அதை அனுபவிக்கிறவர்களுக்கும் அப்பொழுது இனிக்கிறது. ஆனால் வேதாகமத்திலே இருக்கிற வார்த்தையை தெளிவுபடுத்தி பிரசங்கித்தால் கோபம் கொப்பளிக்கிறது. இப்படியும் பிரசங்கிப்பானா ஒருவன்? எல்லாம் உனக்குள்ள இருக்கு. உன்னை நீ சோதித்து பார்க்க வேண்டும். நீ மனித இயல்பில் இருக்கிறாயா? மனிதனாக பிறந்திருக்கிற, மனுஷியாக பிறந்திருக்கிற நீ மனித இயல்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது மிருக குணம் கொண்டவனாக மிருக வித்துக்களாக இருக்கிறீர்களா? மனிதர்களாக இயல்பில் மனிதர்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் மனித இயல்பை உதறி தள்ளிவிட்டு காம உணர்ச்சிகளினாலே பொங்கி விரக தாபத்தினாலே பொங்கி ஒருவருக்கொருவர் மிருகங்களைப் போல அடுத்தவர் புறப்பொறுப்பை நக்குகிறவர்களாய், ருசிக்கிறவர்களாய், சுவைக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இதைத்தான் மிருகங்களிடத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு காளையும் ஒரு பசுவும் உடலுறவு இனச்சேர்க்கை கொண்ட பின்பு அந்த காளை அந்த பசுமாட்டினுடைய பிறப்புறுப்பை நக்கி துடைத்துவிடும். ஒரு நாய், தெரு நாய், மனிதர்கள் கூடுகிற இடங்களிலே அது உடல் உறவு கொள்வதை பார்க்க முடியும். அந்த உடல் உறவு கொள்ளுகின்ற தன்னுடைய காம உணர்ச்சிகளை, உடல் உறவின் பொங்கி எழும்புகிற அந்த உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு மிருகம் நாய் தன் எதிர்பாலினத்தோடு உடல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு அந்த பெண் நாய் ஆண் உறுப்பையும் அந்த ஆண் நாய் பெண் உறுப்பையும் நக்கி தங்கள் நாவினால், வாயில் இருக்கிற நாவினால் நக்கி துடைத்துக் கொள்ளுகிறதை, சுவைக்கிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களில் பக்தி வேடம் போடுகிற அநேக பக்தி வேட கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு இதுதான். விரகதாபத்தினாலே காம இச்சைகளை இச்சை அடக்கமற்றவர்களாய் ஆவிக்குறுகியவர்கள். யார் இவர்கள்? ஆவிக்குறுகியவர்கள். சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தங்களை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள், பரலோக வாசிகளாக போகிறவர்கள். பிசாசின் மக்களே, மிருக குணம் கொண்டவர்களே, மிருகங்களைப் போல ஒருவருக்கொருவர் விரகதாபத்தினாலே, காம இச்சைகளினாலே, அடக்க முடியாத காம இச்சைகளினாலே பொங்கி ஒருவருக்கொருவர் தங்கள் புறப்புறுப்புகளை நக்கிக் கொள்ளுகிற, சுவைக்கிற நாய்களின் கூட்டமே. நீங்கள் மனிதர்களா, மனித வித்துக்களா, இல்லை மிருக வித்துக்களா என்பதை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடினமான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறேன். நாட்கள் கொடிதாக இருக்கிறது.
அறியாமையினால் நீ ஒருவன் அப்படி செய்கிறாய் என்றால் உன் அறியாமை விலகும்படி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபை விசுவாசிகளுக்கு எழுதின ரோமர் 1ஆம் அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தின் வசனங்களையும் நீ பொறுமையாக ஒரு எழுத்தை கூட தவற விடாமல் வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப திரும்ப படித்து அதை புரிந்து கொள். இல்லை என்றால் நீ மிருகவித்தாக இருக்கிறாய். நீ ஆவி குறுகியவனாக இருக்கலாம், ஆவி அபிஷேகம் பெற்றவனாக இருக்கலாம், அந்நிய வாசை பேசுகிறவனாக இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக இருக்கலாம். எல்லா தீமைகளையும் எல்லா மாமிசத்தின் இச்சைகளையும் பூர்த்தி செய்வதற்குரிய பணத்தை தேடுகிற சமாத்தியம் காணிக்கை பொறுக்குகிற ஓநாய் கூட்டமாக இருக்கலாம். பக்தி வேட கிறிஸ்தவர்களே, நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நீ அப்பாத்தோலனாக இருந்தாலும் சரி, நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஆவி பெற்றவனாக இருந்தாலும் சரி, ஆவி குறுகியவனாக இருந்தாலும் சரி, உன்னிடத்தில் இந்த பாவ இயல்புகள் இல்லை என்று நீ மறுக்க முடியுமா? உன் உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக மதுபானம் அருந்துகிறாயே. செழிப்பின் ஆசீர்வாதம் எல்லா ஆதாய தொழிலாக ஜப ஊழியம் செய்கிறவர்களே, ஜப வீரர்களே, ஜப வீராங்கனைகளே, பிறருக்காக உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை லாரி லாரியாக வண்டி வண்டியாக இறக்கி தருகிறோம் என்று சொல்லி காணிக்கைகளுக்காக கைக்கூலிகளுக்காக ஜப வியாபாரம் செய்கிற பொறுக்கி ஊழியக்காரர்களே, எதற்காக பணம் சம்பாதிக்கிறீர்கள்? இதற்குத்தானே உங்கள் மனதின் விருப்பங்களை உங்கள் மாமிசத்தின் இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் இச்சை அடக்கமற்றவர்களாய் அவைகளை உங்கள் மாமிசத்தை தகாத விதமாய் அனுபவிக்க வேண்டும் என்றுதானே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையை பூர்த்தி செய்வதற்காக பணத்திற்காக ஊழியம் செய்கிற ஓநாய் கூட்டமே, அவர்களை பின்பற்றுகிற நாய்களே, மிருகவித்துக்களே, மனம் திரும்புங்கள். இல்லையேல் உங்களுக்கு நாசம் வருகிறது, உங்களுக்கு அழிவு வருகிறது என்பதை ஆணித்தரமாக உங்களோடு எச்சரிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வேதவசனம் சொல்கிறது, யாக்கோபு அதாவது ஜேம்ஸ், ஆங்கில வேதாகமத்திலே ஜேம்ஸ் என்கிற புத்தகம், புக் ஆப் ஜேம்ஸ், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, விபசாரரே, விபசாரிகளே என்றழைக்கிறது. யாரை? திருச்சபை விசுவாசிகளை மறந்து விடாதீர்கள். நான் சொல்லவில்லை. பரிசுத்த வேதாகமம் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உங்களை எச்சரிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் இது போன்ற ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகமும் சுட்டிக்காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 57ஆம் அதிகாரம் என்பது இல்லை, 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது போன்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறது. அதை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே, அதாவது நல்ல நாள் பார்க்கிறவங்க, நல்ல நேரம் பார்க்கிறவங்க, நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள், நீங்கள் என் அருகாமையிலே சேர்ந்து நெருங்கி வாருங்கள். நீங்கள் யாரை பரிகாசம் பண்ணுகிறீர்கள்? அந்நிய பாஷைக்காரர்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் மாமிசத்தின் இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் கோடுவேடு உங்கள் இச்சைகளை அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக பிறருக்கு புரியாத ஒரு பாசை, அருவருப்பும் அசுத்தமுமான வார்த்தைகளை அந்நிய பாஷை என்று பேசிக் கொண்டிருக்கிற நாய்களின் கூட்டமே இங்கே சொல்லுகிறார். நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்?
நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும், துரோகம் கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவர்களும், கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவிகளும், பெற்றாருக்கு துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளுமா இருக்கிறீர்களே. போதகர்களே, போதகிகளே, விசுவாசிகளே, அபிசாரிகளே, நீங்கள் ஆவிக்குரியவர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களா? நீங்கள் உலகத்திற்குரியவர்கள், மாம்சத்திற்குரியவர்கள். எல்லா தீமைக்கு மேலா இருக்கிற பணத்தை சம்பாதிப்பதற்காக எதையும் விற்பதற்கு தயங்காதவர்கள். பரிசுத்த ஆவியை விற்பனை செய்கிறீர்கள், சத்திய வசனங்களை விற்பனை செய்கிறீர்கள், தீர்க்க தரிசனங்களை விற்பனை செய்கிறீர்கள், அதிசயங்களை விற்பனை செய்கிறீர்கள், உங்கள் உடலையே விற்பனை செய்கிறீர்கள். வேசிக்கும் விபச்சாரிக்கும் விபச்சாரனுக்கும் பிறந்த சந்ததிகள் அல்லவோ இல்லை என்று சொல்கிறீர்களா? நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோடே மோக அக்கினியில் வந்து, காம அக்கினியில், காம இச்சைகளில் வெந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாத உடலின்ப உணர்ச்சி பெருக்குகளின் காம இச்சைகளிலே வெந்து கொண்டிருக்கிறீர்கள். பேய்களோடு பிசாசுகளோடு உறவாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். சாத்தானுடைய வித்துக்களோடு, மிருக வித்துக்களோடு, மிருகங்குணம் கொண்ட ஊழியர்களோடு, ஊழியக்காரிகளோடு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விற்று பணம் சம்பாதிக்கிற மிருக குணம் கொண்ட காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் வித்துக்களாகிய பொய்யர்களோடு, வேத புரட்டர்களோடு, அவர்களிடத்திலே செயல்படுகிற அசுத்த ஆவிகளோடு, வேசித்தன ஆவிகளோடு, வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகளோடு, விபச்சார மயக்கத்தின் ஆவிகளோடு உடல் உறவு வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 4:4 விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. யார் இந்த விபச்சாரிகள்? நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டு பரிசுத்த ஆவி அல்லாத, பரிசுத்த ஆவியின் வேஷத்தை போடுகிற, தரித்துக் கொள்ளுகிற அசுத்த ஆவிகள். பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அசுத்த ஆவிகளோடு, இது அசுத்தாவிகளை, அருவருப்பின் ஆவிகளை, பொய்யின் ஆவிகளை, மிருக குணம் கொண்ட செத்த மனிதர்களின் ஆவிகளை, ராட்சத புத்திரர்களின் ஆவிகளை, செத்த தேவர்களின் ஆவிகளை, மரித்த மனிதர்களின் ஆவிகளை, கொலையுண்டு போன மனிதர்களின் ஆவிகளை, அருவருப்பான ஜீவஜந்துக்கள், பெருச்சாளிகள், பன்றிகள், நாய்கள், கர்ச்சிக்கிற சிங்கங்கள், வாட்சிக்கிற ஓநாய்களின் ஆவிகளை, காளைகள், கன்றுக்குட்டிகள், எருமை கடாரிகள், காட்டு பசுக்களின் ஆவிகளை, அந்த மிருகத்தின் ஆவிகள், மிருக குணம் கொண்ட ஆவிகளை கொண்ட நீங்கள் மிருகங்களை போல அந்த மிருகத்தின் ஆவிகளை, காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் ஆவிகளை, பிசாசின் ஆவிகளை, அசுத்த ஆவிகளை உள்வாங்கிக் கொண்டு மிருகங்களைப் போல ஒருவருக்கொருவர் காமவிகாரத்தினாலே பொங்கி, ஒருவருக்கொருவர் தங்கள் அயலாருடைய புறப்புறப்பை நக்கி துடைக்கிறவர்களாய், சுவைத்து நக்குகிறவர்களாய், ருசிக்கிறவர்களாய் மாறிப்போன விபச்சார சந்ததியே. ஊடகங்களிலே பார்க்கிறேன், அத்தனை கிறிஸ்தவனும் அத்தனை ஊழியக்காரனும் அரைகுறை நிர்வாணமாய் ஆடுகிற பெண்களை தங்கள் ஊடகங்களிலே பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய நடனங்களை உலவ விடுகிறார்கள். அவருடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா கேவலமா இருக்கையா. அவனும் தீர்க்கதரிசி, ப்ராப்பர்ட்டிக் பாஸ்டர். அவன் என்ன சொல்றான்? தீர்க்க தரிசன ஊழியக்காரனா. கேவலமான பிறவிகளே, உங்கள் ஊடகங்களை மற்றவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறீர்களா? நீ தீர்க்கதரிசியா? நீ அப்போஸ்தலனா? நீ கிறிஸ்துவன் ஊழியக்காரனா? நீ பாஸ்டரா? நீ பொறுக்கியா? நீ விபச்சாரனா? நீ வேசிக்கல்லனா என்பதை உன் ஊடகம் சொல்லுமே. நீ அறியாமல் உன் ஊடகத்திற்குள்ள இவைகள் வருகிறதா? நீ தான் அதை டேக் பண்ணி விட்டுருக்க.
நீதான் உன் போட்டோ குரூப்ல அதை வச்சிருக்க இல்லையோ? நீதான் அந்த பாடல்களை, அந்த சினிமா நடிகைகளின் பாடல்களை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறாய் இல்லையோ? எதுக்காக? வியூவர்ஸுக்காக தானே. அதிகமான பார்வையாளர்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. கேவலமா தெரியல நீ எல்லாம் ஊழியக்காரங்க சொல்றதுக்கு? அநேக விசுவாசிகள் ஆவி குறுகியவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது உங்களுக்கு கடைசியாக வருகிற எச்சரிப்பு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சொல்லுகிறார், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தோடு, உலகம் என்பது உங்கள் மாமிச வாழ்க்கை உலக சம்பந்தமானது. மானிட வாழ்வு உலக சம்பந்தமானது. இந்த உலக சம்பந்தமான வாழ்க்கையை ஆடம்பரமாக உல்லாசமாக வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று நீ தகாத விதமாய் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறாய், ஜெபிக்கிறாய். அதற்காக தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கு, ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பதற்காக நீ கூலிக்கு ஜபிக்கிற காணிக்கை பொறுக்கிகளிடத்திலே காணிக்கை கொடுத்து ஜபிக்க கேட்கிறாய். அந்த ஜபம் அவர்களுடைய கூடாரங்களின் மேல் போகாது, தேவன் சமூகத்தில் வந்து எட்டவே செய்யாது. அதை புரிந்து கொள். நீயும் தகாத விதமாய் அனுபவிப்பதற்காக, சம்பாத்தியதற்காக தேவனிடத்திலே பணம் தேவை, ஆசீர்வாதம் தேவை என்று கேட்பாய் என்றால் அந்த ஜபம் உன் வீட்டு கூரைக்கு மேல் செல்லாது. அந்த ஜபம் தேவனுடைய சமூகத்தை சென்று எட்டுவதில்லை என்பதை மறந்து விடாதே. காணிக்கை கொடுத்து கூலிக்காக ஜபிக்கிற எந்த ஜபங்களும் அந்த ஜபக்கூடாரங்களின் கூரைக்கு மேல் ஏறுவதில்லை, தேவ சமூகத்தில் ஏறுவதில்லை, சென்றடைவதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காணிக்கை பொறுக்கிகளான ஆண்களும் பெண்களும் கள்ள ஊழியக்காரர்கள், சாத்தானுடைய சந்ததிகள், சாத்தானுடைய கூலிப்படைகள், அந்தி கிறிஸ்துவின் வேலையாட்கள். மறந்துவிட வேண்டாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். உலகத்திற்கு, உலக ஆடம்பரங்களுக்கு, உலக உல்லாசங்களுக்கு, மாமிசத்தின் இச்சைகளுக்கு, பெருந்தீனி இச்சைகளுக்கு, சம்பாத்திய இச்சைகளுக்கு, பல தலைமுறைகளுக்கு, உன் பின் சந்ததிகளுக்கு, உன் வருங்கால சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதற்காக கிறிஸ்துவின் நாமத்தை விற்று ஜபிக்க கூலி கொடுத்து, கூலிக்கு ஆசீர்வாதம் வாங்கி சம்பாதிக்க விரும்புகிறவனே, ஜபிப்பதற்கு கூலி பெற்று, தீர்க்கத்தை கள்ள குறி சொல்வதற்கு கைக்கூலி வாங்கி ஊழியம் செய்கிற கள்ள அபிஷேகம் பெற்ற கள்ள ஊழியக்கார ஓநாய்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு விரோதமான பகைவர்களாய் இருக்கிறீர்கள். உலக சிநேகம், உலகத்திற்குரிய பணம், சொத்து, பெரும் புகழ், பெருமை, வேசித்தனம், விபச்சாரம், காம இச்சைகள், இச்சை அடக்கமற்ற அனைத்து கிரியைகளும், பெருந்தீனி இச்சைகள், பொருளாசை இச்சைகள், காம விகாரத்தின் இச்சைகள், பாலின்ப உறவு முறைகளின் உடல் உறவு இச்சைகள், நாய்களை போன்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? மனுஷ வித்துக்களா, தேவ வித்துக்களா? தேவனுடைய கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா, உலகத்தின் ஆவிகளால் நடத்தப்படுகிறீர்களா? உலகத்தின் ஆவிகள், மாமிசத்தின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள், விபச்சார மயக்கத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், மிருகங்களின் ஆவிகள், அசுத்தாவிகள், அருவருப்பான ஆவிகள், காட்டுப்பன்றிகளின் ஆவிகள், நாய்களின் ஆவிகள், பெரிச்சாளிகளின் ஆவிகள், துஷ்ட மிருகங்களின் ஆவிகளால் நடத்தப்படுகிறீர்களா? எவைகளால் நடத்தப்படுகிறீர்கள்? கிறிஸ்தவன் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்றால் நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறாய். நீ உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்பதை நீ அறிந்திருப்பாய். ஏனெனில் நீ கிறிஸ்தவன் ஆவியால் நடத்தப்படுகிறாய். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களில், உலக கிறிஸ்தவர்களில் 190% கிறிஸ்தவர்கள் உலகத்தின் ஆவிகளால், அந்நிய ஆவிகளோடு உடலுறவு வைத்துக் கொள்ளுகிற, அந்நிய புருஷர்களோடு உடலுறவு வைத்துக் கொள்ளுகிற, மிருகங்களோடு புணருகிற,
மனிதர்களைப் போல அசுத்தாவிகளோடு, உலகத்தின் ஆவிகளோடு, பேய்த்தனத்தின் ஆவிகளோடு, மிருகங்களின் ஆவிகளோடு, மரித்த மனிதர்களின் ஆவிகளோடு, செத்த தேவர்களின் ஆவிகளோடு, கொல்லப்பட்ட ராட்சதர்களின் ஆவிகளோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது விபச்சாரம். அந்த ஆவிகளை கொண்டு நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், அந்த ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறீர்கள், அந்த ஆவிகளை கொண்டு ஜபிக்கிறீர்கள், அந்த ஆவிகளை கொண்டு பிரசங்கிக்கிறீர்கள், அந்த ஆவிகளை கொண்டு ஆசீர்வதிக்கிறீர்கள், அந்த ஆவிகளை கொண்டே சபிக்கிறீர்கள். இது விபச்சாரம் இல்லையா? ஆவிக்குரிய விபச்சாரம் இல்லையா? இது ஆவிக்குரிய வேசித்தனம் இல்லையா? உனக்கு புரியல? வேதாகமத்தை தூக்கி கொண்டு போகிறாய். அசுத்தாவிகளோடு, அந்நிய ஆவிகளோடு, வலு சர்ப்பத்தின் ஆவிகளோடு, சாத்தானுடைய ஆவிகளோடு, பிசாசுகளின் ஆவிகளோடு, பேய்களின் ஆவிகளோடு உறவு கொள்ளுகின்றாயே. அந்த ஆவிகளால் ஜபிக்கிறவர்களிடத்திலே உன் தலையை கொடுக்கிறாய், காணிக்கை கொடுக்கிறாய், கட்டுக்கட்டாக நோட்டை கொடுக்கிறாய், பணத்தை கொடுக்கிறாய், ஆசீர்வாதம் குவிப்பதற்காக. உன் புத்தி எங்கே போயிற்று? உன் கையிலே தான் தேவன் எழுதி தந்த வேத வசனங்கள் இருக்கிறதே. படித்து பார், முழங்காலில் நில்லு. தேவ சமூகத்தில் நீ இருக்கிற இடத்திலே தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று வேதத்தை படி. உன் பிராணன் போக மட்டும் ஜெபி. எப்படி ஜபிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜபம் இருக்கிறதே, அந்த ஜபத்தை மாதிரியாக வைத்துக் கொண்டு ஜெபி. அங்கே சொல்லப்படுகிறது, அன்றன்று உள்ள உணவை, அனுதின உணவை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாளைக்கு உள்ளதை இன்னைக்கு தாரும்னு கேட்காத, இன்றுள்ளதை எனக்கு தாரும். அன்றன்று அனுதின உணவை இன்று எங்களுக்கு தாரும். அதான் கேட்கணும். நீ 4 தலைமுறை, 400 வருஷம் உன் பிற்கால சந்ததிகள் சுகபோகமாக வாழ்வதற்கு நீ இங்கே கிறிஸ்துவின் பெயரால் காணிக்கை வாங்கி, கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வாதம் பெற்று சம்பாதிக்க போறியா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. மறந்து விடாதே கிறிஸ்தவனே. அவர் சொல்லுகிறார், அதே பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு அப்போஸ்தலனை கொண்டு சொல்லுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசித்து விட்டு விடுகிறேன். செய்தியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். உங்களுக்குள்ளே, எவர்களுக்குள்ளே? உலகளாவிய திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அவயவங்கள், உங்கள் உடல் உறுப்புகளில் அடக்க முடியாத உங்கள் இச்சைகளினால். இது இப்பொழுதே வேண்டும் என்கிற பொங்கி எழும்புகிற உணர்ச்சி. உதாரணமாக, உனக்கு பசிக்கிறது என்றால், பசி உன்னுடைய ஆழ்மனது சொல்லும், ஆழ்மனதல்ல, உன்னுடைய வெளிமன புறமனது சொல்லும், பசிக்கிறது 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 என்று. உன் இடைமனது சொல்லும், உன் நடுமனது சொல்லும், இப்பொழுதே வேண்டும். உன் ஆழ்மனது சொல்லும், பசிக்கிறது உண்மைதான், உணவு என்னிடத்தில் இல்லை, இப்பொழுது இல்லை, உணவை வாங்குவதற்குரிய பணமும் இல்லை, சற்று அடக்கிக் கொள் என்று உன் ஆழ்மனது சொல்லுகிறது. ஆனால் உன் இடைமனது சொல்லுகிறது, உன் நடுமனது சொல்லுகிறது, திருடியாயினும் அந்த உணவை எனக்கு தா, எனக்கு இப்பொழுதே உணவு வேண்டும் என்று கேட்கிறது. நீ என்ன செய்கிறாய்? உன் ஆழ்மனது, உன் மனசாட்சியின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாயா? அதான் ஆழ்மனது, மனசாட்சி. உன் ஆவிக்குரிய பிரமாணம் சொல்லுகிறது, உன் மனசாட்சி சொல்லுகிறது, உன் ஆழ்மனது சொல்லுகிறது, உணவு இல்லை, பசிக்கிறது உண்மைதான், உணவு தற்போது இல்லை, சற்று பொறுத்துக்கொள், உன் இச்சையை, பசி என்கிற அந்த இச்சையை அடக்கிக்கொள் என்று சொல்லுகிறது. ஆனால் உன் இடைமனது சொல்லுகிறது, புறமனது பொங்கிக் கொண்டே இருக்கிறது, வசிக்கிறது 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 என்று. உன் உணர்ச்சி மாமிச உடலின் உணர்ச்சி புறமனது, அது உன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, பசிக்கிறது, உடனடியாக உணவு வேண்டும். உன் இடைமனது அல்லது நடுமனது சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? எனக்கு பசிக்கிறது, நீ திருடியாவது கொள்ளையடித்தாவது
எனக்கு உடனடியாக சாப்பிட ஏதாவது கொண்டு வா என்று சொல்கிறது. உன் நடுமனதின் கட்டளைக்கு, ஆலோசனைக்கு உன் புறமனது கட்டுப்படுமானால், உன் மாமிசம் கட்டுப்படுமானால், நீ திருடி சாப்பிடுவாய், அல்லது கொள்ளையடித்து சாப்பிடுவாய், அல்லது பிறரிடத்தில் திருடுவாய். அங்கே கையும் களவுமாக பிடிக்கப்படுவாய், அடிக்கப்படுவாய், நொறுக்கப்படுவாய், கேவலப்படுத்தப்படுவாய். எதை செய்கிறாய்? உன் நடுமனதின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிய போகிறாயா? உன் மனசாட்சி என்கிற ஆழ்மனதின் கட்டளைக்கு கீழ்ப்படிய போகிறாயா? அந்த ஆழ்மனதின் கட்டளை, உன் மனசாட்சியின் கட்டளை, தேவன் உன்னை உருவாக்கின போது உன் மனசாட்சியில, உன் ஆழ்மனதின் மனவெளி வழி திரையில வைத்திருக்கிற ஆவிக்குரிய பிரமாணம் சொல்வதற்கு நீ கீழ்ப்படுகிறாயா என்பதை யோசித்துப்பார் சகோதரனே, சகோதரியே. உன் உடல் இன்பம், உன் காம இச்சைகள், அடக்க முடியாத காம இச்சைகளை நீ அடக்கிக் கொள்ள வேண்டும். நீ கிறிஸ்தவனாக இருந்தால், நீ ஆவிக்குரியவனாக இருந்தால். உன் காம இச்சைகளும் உணர்ச்சிகளும் சொல்லுகிறது, எவ்வளவு ஒருத்தியை பார்த்தவுடனே, அல்லது எவனோ ஒருவனை பார்த்தவுடனே, அல்லது கணவனை பார்த்தவுடனே அவனோடு நீ ஆவிக்குரியவனா? நீ ஆவிக்குரியவளா? சற்று நிதானமாக சிந்தித்து பார். நீ உண்மையான கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனா? உன் மாமிசத்து இச்சைகளை அடக்க முடியாத நீங்கள், அவைகளினாலே உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் மாமிச சரீரத்தின் உடல் உறுப்புகளில் அடக்க முடியாத இச்சைகளினால் அல்லவா உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் கொலைபாதகங்களும் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. புரிகிறதா? அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இங்க இச்சிக்கிறவன் எல்லாம் இதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. இச்சித்தும் கிடைக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஏன்? அதை பெற்றுக்கொள்ள குறுக்கு வழிகளிலே பயணிக்காமல் அவமானத்திற்கு, கேவலத்திற்கு அஞ்சி பதுங்கிக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது. கேவலம், காணிக்கை வாங்கி, கைக்கூலி வாங்கி, குறி சொல்லி வயிற்று பிளப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். ஏன்? அது கேவலம் என்று எண்ணுகிறார்கள். அது அவமானத்திற்குரியது என்று சொல்கிறார்கள். அது தேவனிடத்திலிருந்து சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இச்சை இருக்கிறது. மாமிசத்தின் இச்சைகள், இவை அது வேண்டும், இது வேண்டும், எல்லாம் வேண்டும் என்கிற பேராசை இருக்கத்தான் செய்கிறது. இருக்கிறவர்கள் எல்லாம் பெற்றுக் கொள்கிறதில்லை. பேராசை கொண்டவர்கள் எல்லாம் பெற்றுக் கொள்வதில்லை. அதை குறுக்கு வழிகளிலே அடைய முயற்சிக்கிறவர்கள் தான் பெற்றுக் கொள்கிறார்கள். அதுல ஒரு கூட்டம் தான் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அதை நீ பெற்று இச்சிப்பதை, நீ விரும்புவதை, உன் மனம் விரும்புவதை பெற்றுக் கொள்வதற்காக கொலை கூட செய்ய தயாராக இருக்கிறீர்கள். கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடுத்தவனை பார்த்து அவனுக்கு அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு இது எதுவுமே இல்லையேங்கிற பொறாமை கொண்டவர்களாயிருந்தோம். நீங்கள்லாம் கிறிஸ்தவர்கள். அடையக்கூடாமல் போகிறீர்கள், பெற்றுக்கொள்ளப்படக்கூடாதவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய தேவைக்காக நான் ஜெபித்தால் உன்னுடைய தேவை நிறைவேறாது. என்னுடைய தேவைகளுக்காக நான் தான் ஜெபிக்க வேண்டும். ஏங்க, நான் எவனிடத்திலும் ஜெபிக்க கேட்பதில்லை, யாரிடத்திலும் ஜெபிக்க கேட்பதில்லை. என் தேவைகளுக்காக நான் ஜெபிப்பேன்.
இருக்கிறது போதும் என்கிற நிறைவு என்னிடத்தில் இருக்கிறது. அந்த நிறைவான சமாதானம், இருக்கிற ஆசீர்வாதங்கள் போதுமானது என்கிற நிறைவு, அந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய பூரண சமாதானமே நிறைவை தருகிறது. அந்த நிறைவு என்னிடத்தில் இருக்கிறது. இல்லைன்னா நான் 30 ஆண்டு காலமாக ஊழியம் செய்கிறேன். காணிக்கை வாங்கி, கைக்கூலி வாங்கி ஊழியம் செய்து, குறி சொல்லி ஜெபிச்சு, எல்லாத்துக்கும் காணிக்கை கைக்கூலி வாங்கி காணிக்கை பொறுக்கியாக இருந்திருந்தால் பல 100 கோடி சம்பாதித்திருப்பேன். இப்ப ஒண்ணும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. அதான் போதும் என்கிற மனதுடனே கூடிய பூரண நிறைவு, அதுவே உனக்கு பூரண சமாதானத்தை கொண்டு வரும். அது சத்தியத்தின் ஆவியினால் மட்டுமே, சத்திய ஆவியானவராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டுமே சத்தியமாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், தகாத விதமாய் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. தகாத விதமாய் நீங்களால் அனுபவிக்க கூடாதவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் தகாதவைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபிக்கவில்லை, உங்களுக்காக ஜெபிக்க தூண்டுகிற, ஜெபிக்க சொல்லுகிறார்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களிடத்தில் வாருங்கள். 5 நிமிஷம் மொபைல் போன்ல ஜெபம் பண்றதுக்கு 5000 ரூபாய், பொய் ஜெபம் பண்றதுக்கு 10,000 ரூபாய். நீ கைக்கூலி, காணிக்கை கைக்கூலி கொடுத்து ஜெபிக்கிற முட்டாள் கிறிஸ்தவனே, நீ எப்படி பெற்றுக் கொள்வாய்? அவன் பெற்றுக் கொள்வான். நீ ஜெபிக்க கொடுக்கிறதுனாலே உன்னை போல 1000 பேர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். இவர்களெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை. இவர்களும் குறுக்கு வழிகளில் தான் பணம் சம்பாதிக்கிறார்கள். வீடு வீடாக போய் இவர்களும் ஜெபித்து கைக்கூலி வாங்கி அவனுக்கு கொடுக்கிறாங்க. அல்லனா பிறனுக்குரியதை வலுக்கட்டாதமாய் பிடுங்கி கொள்ளையடித்து அவனுக்கு கைக்கூலி கொடுக்கிறார்கள், ஜெபிக்க காணிக்கை. அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். உண்மை. இந்த ஆசீர்வாதம் நிலைக்குமா? இல்ல. அவனும் அவன் பெற்ற சம்பாத்தியங்களும் கர்த்தருடைய கடுங்கோபத்தின் நாளில் ஒன்றுமில்லாமல் சர்வநாசமாய் போகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் தேவைகளுக்காக ஜெபியுங்கள், அனுபவிக்க தகுதியானவைகளுக்காக ஜெபியுங்கள், அனுதின உணவுக்காக ஜெபியுங்கள், உடைக்காக ஜெபியுங்கள், தங்கும் இடத்திற்காக ஜெபியுங்கள், உடலின்ப இச்சைகளை அடக்கி ஆளுகின்ற இச்சை அடக்கம் என்கிற ஆவிக்குரிய நற்கனியை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபியுங்கள், நித்திய வாழ்வுக்காக ஜெபியுங்கள், மனம் திரும்புதலின் ஆவியை கர்த்தர் உனக்கு ஊற்றும்படியாக ஜெபியுங்கள், கிருபையின் ஆவியினால் உன்னை நடத்தும்படியாக ஜெபி, சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய தேவ ஆவியினால் நீ நடத்தப்படுவதற்காக ஜெபி, வேதத்தின் வார்த்தைகளின்படி ஜெபி. பிறனுக்கு செய்து கொண்டிருக்கிற தீய செயல்களுக்காக அல்லது உனக்கு எதிராக தீமை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபி. தீமையை விட்டு விலகு. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தர் கற்று தந்த கற்பித்த ஒரு ஜெபம் இருக்கு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அதாவது என்னிலும், என் குடும்பத்திலும், நான் சார்ந்திருக்கிற திருச்சபையிலும், நான் வாழுகிற பகுதியிலும், இந்த பூமியிலும் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். அன்றன்றுள்ள அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்.
கிரமமாக ஒவ்வொரு வரிசை கிரமமாக முழங்காலில் நின்று ஜெபி. கர்த்தர் உன் தேவைகளை அளவுக்கு அதிகமான அனுதின வாழ்வுக்குரிய தேவைகளை கர்த்தர் அனுதினமும் சந்திப்பார் என்பதை மறந்துவிடாதே. நீ ஜெபிக்கிற எந்த ஜெபமும் உன் வீட்டு கூரைக்கு மேல் செல்வார். நீ 5000 50,000 கைக்கூலி கொடுத்து காணிக்கை கொடுத்து நீ ஜெபித்தாலும் உனக்காக புறன் ஒருவன் கள்ள தீர்க்கதரிசியோ கள்ள அப்போஸ்தலனோ என்பதை நீதான் ஜெபிக்க வேண்டும். உன் ஆவிக்காக, உன் ஆத்மாவுக்காக, உன் மனம் திரும்புதலுக்காக, உன் ரட்சிப்புக்காக, உன் ஆசீர்வாதங்களுக்காக, உன் தேவைகளுக்காக, உன் நித்திய வாழ்வுக்காக. கர்த்தருக்கு சித்தமானால்